அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி வெஜ் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். ஹோல் கரம் மசாலா, அப்புறம் ஃபைனாக சாப் பண்ண ஆனியன், ஒரே ஒரு ஆனியன் மட்டும் சாப் பண்ணி போட்டிருக்கிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், நல்ல பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் 2 பழுத்த தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ண வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா தூள், 1 டீஸ்பூன் சால்ட் போட்டு நான் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு 1/4 கப் அரைச்சி சேர்த்துக்கோங்க. அது 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் குக்கரை மூடி 3 விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான வெஜ் குருமா ரெடி. இன்னுமே டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு முந்திரி பருப்பு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு ஃபைனலாக கொரியாண்டர் லீஃப் போட்டு இறக்குனா சூப்பரான வெஜ் குருமா ரெடி.